ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. 64 திருவிளையாடல்களை நமக்காக செய்து காட்டிய அந்த மதுரைம்பதியிலே விளங்கக்கூடிய சோமசுந்தர பெருமான் இருக்கானே, அவனை எப்போது நம்ம நினைக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் அதையே ஒரு ஒரு குறிக்கோளா வச்சிருந்தா. தெய்வ சிந்தனைக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாமே. அவளுடைய எண்ணங்கள் எல்லாமே பதிவு செய்யறதுக்காக தான் பாடல்களாவா நம்ம கொடுத்தா. ஏன்னா சாதாரண வச்சன நடையில எழுதிட்டு போயிருந்தானே கத்தியத்துல நமக்கு அதெல்லாம் படிச்ச மனசுல பதிய வச்சுக்க முடியாது. இப்ப பாகவதத்துல கூட பாதி ஸ்லோகங்கள் பாதி கத்தியம் நடையில இருக்குன்னு சொல்லுவா. அது மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கா. பத்தியங்களும் நிறைய எழுதியிருக்கா, கத்தியங்களும் எழுதியிருக்கா. ஆனா ஆதிசங்கர் சொல்ல எனக்கு நஜானாமி கத்தியம் நஜானாமி பத்தியம் சொல்லுவார். அவருக்கும் எல்லாமே வரும். தமிழ்ல வரும்போது அவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்கா, மனசுல பதியணுன்றதுக்காக ஒரு நடையை கொண்டு ஒரு விருத்த நடையிலையோ வெண்பாலையோ ஒரு கண்ணிலையோ இந்த மாதிரி பல முறைகள்ல அவ எழுதி வச்சிருக்கா. அது நமக்கு சுலபமா மனசுல பதியும். அதை நிற்று பண்ணா மனசுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வார்த்தைகள் தானாவே வரும். ஒரு இடத்துல சொல்ற தாய்மான சுவாமி சொல்ற, விண்ணாதி பூதமெல்லாம் தன்னகத்தில் அடக்கி வெறு வெளியாய் ஞான கண்ணார கண்ட அன்பர் கண் ஊடே ஆனந்த கடலாய் வேறு ஒன்று எண்ணாதபடிக்கு இறங்கி தானாக செய்து அருளும் இறையே உந்தன் தன்னாரும் சாந்த அருள் தானே நினைந்து கரமலர்கள் தலைமேல் கொள்வான் அப்படின்னு ஒரு பாடல் எழுதுறார். அதுல என்னன்னா, நீதான் பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் உனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனா நீ வெறும் வெளியாக இருக்கிற, பராகாசமாக நீ இருக்க. நீ சிதாகாசமாக வந்திருக்க. உன்னுடைய சிதாகாசத்துக்குள்ள பஞ்சபூதங்களையும் நீ அடக்கி வச்சிருக்க. எப்ப எப்படி வரணுமோ அது எல்லாமே ஒரு பஞ்சீகரணம்லாம் பண்ணி வச்சு எதை எப்ப எதோட சேர்க்கணுமோ அப்படி சேர்த்து அப்படி ஒரு அருமையான ஒரு கட்டமைப்போட பண்ணக்கூடிய அஜெண்டாவை நீ வச்சுருக்க. உன்னை ஞான கண்ணோட பார்க்கக்கூடிய அன்பர்கள் மனசுக்குள்ள நீ ஆனந்த கடலாக நீ உள்ள அப்படி அலமோதும் கடலாக நீ இருக்க. நீ அவளை என்ன பண்ற தெரியுமா? ஒன்னே நினைச்சுட்டு இருக்கவாள வேற எதையுமே நினைக்காதபடி செய்து நீ அதை இறங்கி அருள் பண்றியப்பா. இது எப்படிப்பட்ட ஒரு கருணை உன்னோடது. அப்படிப்பட்ட உன்னுடைய குளிர்ச்சி நிறைந்த உன்னுடைய அருள் இருக்கே, அந்த அருளை நான் தினந்தோறும் நினைச்சு என்ன பண்றேன்னா கரைமலர்கள் தலைமையில் கொள்வோம்ன்றார். என்னுடைய 2 கர மலர்களையும் தலைக்கு மேல தூக்கி வச்சுண்டு, அப்பா நீயே கதி நீயே சரணம், உன்னை விட்டா வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தொடர. அது நம்ம மனசுல இருக்கிற எண்ணத்தை ஒரு சாதாரண எண்ணமா சொல்றதை விட ஒரு கவிதையா சொல்லும் போது அது சுலபமாக மனசுல பதியக்கூடியதாகவும் எப்போ வேணாலும் மனசுல நினைச்சா அது வரக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப சாதாரணமா நம்ம சொல்ல தந்தையும் என்ன சொல்ல தாயும் முன்னறி தெய்வம், தந்தையும் தாயும் முன்னறி தெய்வம் ஔவையார் சொல்லியிருக்கார். இப்படி குருவுக்கு மிஞ்சன எது கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம அதே ஒரு சின்ன பாடலா சொல்லணும்னா, எந்தைக்கும் தாய்க்கும் எனது இனிய குருவுக்கும் எந்தனை இயக்கிடும் ஈசனார் தமக்கும் சிந்தையில் உரைகின்ற சீர் அபிராமிக்கும் தந்ததம் பணிவுடன் தாழ் தொட்டு வணக்கம். ஒரு சின்ன பாட்டு. எந்தைக்கும் என்னோட தந்தையாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும், தாய்க்கும் என்னை ஈன்ற தாய்க்கும், எனது இனிய குருவுக்கும் என்னை ஞானவானாக செய்வதற்கு முயற்சி பண்ணக்கூடிய என்னுடைய குருவுக்கும், எந்தனை இயக்கிடும் ஈசனார்தமுக்கு என்னை எனக்குள்ளே இருந்து கொண்டு என்னை இயக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த ஈசனுக்கும் சிந்தையில் உரைகின்ற அது ஈசன் எல்லாருக்கும் உள்ள கடவுளா விடுறார். இது இஷ்ட தெய்வமா ஒண்ணு. சிந்தையில் உரைகின்ற சீர் அபிராமிக்கும், என்னுடைய மனசுக்குள்ள எப்போதும் விளங்குகின்ற எண்ணமாக திகழ்கின்ற ஒளியாக விளங்கக்கூடிய இந்த அபிராமிக்கும் சந்ததம் பணிவுடன் எப்போதும் நான் ஒரு பணிவோட தாழ் தொட்டு வணக்கம். என்னோட வணக்கமானது அவருடைய பாதங்களை தொட்டு என்னுடைய வணக்கமானது இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சின்ன கவிதை. இது சொல்லும் போது நமக்கு என்னன்னா ஒரு நம்முடைய எண்ணத்தை நல்லபடியாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது, ஒரு நிறைவு கிடைக்கிறது. அப்படி அந்த ஒரு நிறைவு வந்துடுத்துன்னா ஆதிசங்கர் சொல்ற மாதிரி எங்க இருந்தா என்ன, அவனை பற்றி எண்ணமே மனசுல நிலைச்சு போயிடுச்சுன்னு சொன்னாக்க நம்ம எங்க இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர் இல்லையா?
அவர் சொல்ற குகையில இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு மலை சிகரத்துல உட்காந்து தபஸ் பண்ணாலும் சரி, ஜலத்திலயோ நெருப்புலயோ உள்ளுக்குள்ள இருந்து என்னன்னு சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு ஆட்ட யோகங்கள் பண்றதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒண்ணு பெரிய ஒரு சாதனைன்னு இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏ பிரபு, யாரோட மனசு, யாருடைய இந்திரியங்கள் எல்லாம் எப்பவும் உன்னுடைய பாதார விந்தங்களிலே நிலைத்து அங்கேயே இருந்து அதையே பணிந்து கொண்டு எப்பொழுதும் அதன் நினைவாகவே இருந்தா அதுதான் உண்மையான யோகம். அதை செய்யறவன் தான் பரம யோகி. அதோட அவனுக்குதான் நிஜமா உண்மையானவே ஒரு ஆத்ம சுகானுபவம்ங்கிறது அவனுக்கு தான் ஏற்படுதே தவிர நம்ம காட்டுலயோ வீட்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல உச்சியிலயோ கீழேயோ வாசல்லையோ வெளியிலயோ உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு அந்த முத்திரைகள்லாம் வச்சுட்டு அதனாலலாம் ஒன்றும் ஒரு பெரிய சாதனைன்னு அது சொல்ல முடியாது, ஒரு பெரிய யோகின்னு ஒத்துக்க முடியாது. ஆனா அந்த இறைவனுடைய பாதார விந்தங்களை மனசுல எப்போதும் நினைத்து கொண்டு எவன் வழிபடுகிறானோ, அந்த சிந்தனையோடவே இருக்கானோ, அவன் தான் உண்மையான யோகி. அவனுக்கு தான் உண்மையான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கிறது அப்படின்னா அதே தான் சொல்றார் கிருஷ்ணன். கீதையில என்ன சொல்றான், எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் என் பரமாகவே அர்ப்பணித்து செய்கிறானோ, பலனை எதிர்பாராமல் இருக்கிறானோ, அப்பேற்பட்ட பக்தன் தான் எனக்கு அவன் பிரியமானவன், நான் தான் அவனுக்கு பிரியமானவன் சொல்றார் இல்லையா. அது மாதிரி இப்ப நம்ம பார்க்க போற அந்த தனஞ்சய் என்கக்கூடிய பணக்காரனும் செல்வந்தனா இருந்தா கூட அவனுக்கு எப்போதும் அவனுடைய மனசுக்குள்ள திகழ்வது என்ன அப்படின்னா, ஒளியாக விளங்கக்கூடிய வெளியிலே பெரும் சுடராக திருவண்ணாமலையில் நின்ற அந்த பெருமான் இவருடைய மனசுக்குள்ள எப்போதும் சுடராக ஒளிவிட்டு கொண்டிருக்கிறார். அவரை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னா, பரஞ்சோதி முனிவர், குலமும் அப்பெரும் பதி இளங்கோக்களில் ஒருவன் நிலவு மாநிதி போல அர்ச்சனை முதல் நியதி பலவும் சிறு சிவ தர்மமும் தேடுவான், பலவுமாம் சிவ தர்மமும் தேடுவான், பரன்பால் தலைமை சார்ந்த மெய் அன்பினான் தனஞ்சயன் என்பான் அப்படிங்கிற பாடல் ஆரம்பிச்சோம். பெரிய நகரமா இருக்குது. அந்த பெரிய நகரத்துல எது மணவூர்கக்கூடிய பெரிய நகரம். அங்க குலசேகர பாண்டியன் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த ஊர்ல பெரிய ஒரு வணிகன், தனிகன். இப்ப சாதாரண பார்த்தா பெரிய மகாராஜாக்களுடைய ஊர்ல எல்லாம் ஒரு பெரிய தனிகன் ஒருத்தன் இருப்பான். ஒரு சில சமயத்துல ராஜாக்கே பண்ண கடனை கொடுப்பாளாம். புரந்தரதாசர் அப்படிதான், சீனப்ப நாயக்கர் அப்படின்ற பேர்ல இருந்தபோது, நாயக்கர்னா தலைவர்னு அர்த்தம். அவர் அந்தனர் குலத்துல வந்தவர் தான். அந்த புரந்தரதாசர் கிருஷ்ணதேவராயருக்கே கடன் கொடுப்பாராம். பெரிய அசாத்தியமான வைரங்கள், பொன்கள், மணிகள், நவரத்தினங்கள் எல்லாம் கொண்டு போய் ராணிக்கு சப்ளை பண்ணிட்டு வருவாராம். அப்படி அந்த காலத்து வந்திருக்கா. அது மாதிரி கோவலன் கூட பெரிய வணிகன் தான். நம்ம இதுல வருது இல்லையா, சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலன் கூட பெரிய வணிகன். அப்படி பல வணிகர்கள், பேர் சொல்லுக்கிற மாதிரி பெரிய வணிகர்கள் எல்லாம் திலகவதியாருடைய கணவனாக இருந்த அவரும் பெரிய வணிகன் தான். எனக்கு அந்த பேர் சட்டன ஞாபகத்துல வரல. அந்த திலகவதியார் தான் காரைக்கால் அம்மையார்னு சொல்றோமே நாம. இப்படி பெரிய வணிகனாக விளங்கக்கூடிய வணிகர் குலத்திலே வந்த தனஞ்சய் என்பவன் என்ன பண்றான்னா, அவனுக்கு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அவையார் சொன்னார். கடல் கடந்து போயாது வாணிபம் செய்து நீ பொருளை ஈட்ட வேண்டும்னா, அது ராஜாவுக்கு ராஜ்யங்களை அடையிறது, வணிகர்களுக்கு பொருளை ஈட்டுவது, பணத்தை சேர்ப்பது, இல்லாதவாளுக்கு கொடுக்கறது. பகவான் எதுக்கு ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்கறான் அப்படின்னா, அப்பா இதெல்லாம் நீ இல்லாதவாளோட பகிர்ந்துக்கொள், நானே போய் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு போல நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ எல்லாருக்கும் கொடுங்க. இதுல ஒரு சின்ன கதை கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். கிருஷ்ணன் ஒரு தடவை அர்ஜுனனை கூப்பிட்டு உலகத்திலே சிறந்த கொடைவள்ளல் யாருன்னு கேட்ட போது அவன் எங்க அண்ணா தர்மன்னா. இல்லப்பா எல்லாரும் கர்ணன் சொல்றாள். சரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்க அண்ணா தர்மர் தான் பெரிய கொடையாளின்னா. சரி அதை பாத்துருவோமா இன்னைக்கு. இந்த இடது பக்கம் திரும்பினா ஒரு பெரிய மலை மாதிரி தங்க குவியல் வந்தது, வலது பக்கம் திரும்பினார் அங்க ஒரு பெரிய தங்க குவியல் மலை மாதிரி வந்தது. அர்ஜுனன் சொன்னா நீ முதல்ல போய் தர்மபுத்திரர் அழைச்சிட்டு வாங்க. வந்தா தர்மபுத்திரரை பார்த்து கிருஷ்ணன் சொல்றான், இந்த பெரிய மரமா இருக்கக்கூடிய இந்த தங்க காசுகள் இருக்க, இது இத்தனையும் நீங்க சாயங்காலத்துக்குள்ள இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நீ பங்கீடு பண்ணி கொடுத்து விடணும்னு.
அவர் ஆரம்பிச்சார். ஒரு பெரிய மரக்கால் படி எடுத்துனுவார், ஒரு கூடை எடுத்துனுவார், ஊர் ஜனங்கள்லாம் வரிசையா நில்லுங்கன்னார். ஆளாளுக்கு ஒரு ஒரு இதோ அள்ளி கொடுத்துட்டே இருக்கார். கொடுக்க அது வளர்ந்துட்டே இருக்கு. சாயங்காலத்துக்குள்ள அது ஒன்றும் முடியற மாதிரி தெரியல. அடுத்த நாளைக்கு இந்தந்த பக்கம் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மலை மாதிரி குவிஞ்சிருக்கிற தங்கம் உடனே அர்ஜுனை கூப்பிட்டார். உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ போய் கர்ணனை கூட்டின்னு வான்னா. போனா கிருஷ்ண பரமாத்மா கூப்பிடுறாரு, கொஞ்சம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டான். அவனும் வந்துட்டான். என்னதான் இருந்தாலும் தானாடாட்டாலும் தன் தசை ஆடும்னு அண்ணன் தானே அவன். அவனுக்கு அது கடைசி வரைக்கும் தெரியல, யுத்தம் வரைக்கும் தெரியலனாலும் ஒரு பகையாளி. ஏன் அப்படின்னாக்கா தனக்கு ஈக்குவல் தன்னை மிஞ்சக்கூடியவனா இருக்கானால அவனுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் அப்படி வரலாம். இருந்தாலும் கிருஷ்ணன் கூப்பிடுறான்னா கிருஷ்ணனை கடவுளா மதிச்சான். இருந்தாலும் அவன் சொன்னதை கேட்கல, ஆனா அவனை கடவுளா மதிச்சான். உடனே வந்துட்டான். என்ன இந்த மாதிரி ஒரு மலை மாதிரி குமிஞ்சு கேப்பா தங்கம், இதெல்லாம் நீ சாயங்காலத்துக்குள்ள இந்த ஊர் ஜனங்களுக்கு நீ பங்கீடு பண்ணி கொடுத்துடணும்னா. அவன் என்ன பண்ணா, அந்த ஊர் தலைவன் யாருன்னு பார்த்தான். கூப்பிடுறான். வந்தான். இந்த மாதிரி இந்த தங்க மலையா இருக்கு பத்தியா, இதை நீங்க எல்லாரும் சண்டை போட்டு காத்தா பகிர்ந்து எடுத்துங்கன்னு கை தட்டின்னு போயிட்டே இருந்தான். அப்பதான் அர்ஜுனை பார்த்து கிருஷ்ணன் சொன்னான், தர்மபுத்தருக்கு வந்து இது எல்லாம் தங்கிட்ட கொடுத்துறா, தன்னோடு தான் எல்லாருக்கும் கொடுக்கறோம், தான்ங்கிற எண்ணம் இருந்தது. அதே கர்ணன் பாத்தியா கொடுத்த அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் இது நம்மது இல்ல, நம்மகிட்ட கொடுக்க சொல்றா. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஐ எம் ஒன்லி அன் இன்டர்மீடியரி. கூப்பிட்டான் ஊர் ஜனங்களுடைய தலைவனை, எல்லாத்தையும் நீங்க பங்கு போட்டுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டான். அதுதான் வந்து நிஜமான உண்மையான கொடையாளி. பகவான் எதுக்கு கொடுக்கிறார்? ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்கறாத, மற்றவளுக்கு கிள்ளி கொடுக்கறது இல்லை. அவளுக்கு ஏதோ ஓரளவுக்கு பங்கீடு பண்ணி கொடுத்து எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தான். மருந்தே ஆகினும் விருந்தோடு உண்ணுன்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி. நம்ம போன செஷன்ல ஏதோ ஒரு இதை பத்தி விளக்கமா சொல்லணும்னு சொன்னோம். அது என்னதுன்னு எனக்கு சட்டம் ஞாபகம் இல்ல. சொல்றதா கிண்ணறங்கிற கிண்ணறர், கிம்புருஷர், எச்சர், யக்ஷர், கந்தர்வர் இப்படி எல்லாம் இருக்க. அந்த கிண்ணறன்றத பத்தி ஐ திங்க் யூ ஹேவ் சம்திங் டு சே. அது வந்து அதாவது தேவயோனிகள்ல நிறைய இருக்கா இல்லையா, சித்தச்சாரண கந்தர்வ எல்லாம் இருக்கிறதுல அந்த கந்தர்வ அப்சரஸ் கிண்ணற இவாளுக்கெல்லாம் வந்து சங்கீதத்தை கொடுத்துருக்கார். ஸோ கந்தர்வர்கள் பாடுவா, அல்லது கந்தர்வர்கள் எல்லாமே உண்டு. அவளுக்கு வந்து நாட்டியம் ஆடுறது இது உண்டு, எல்லா அதாவது மியூசிக் சம்பந்தமாக இருக்கிறது. அப்சர ஸ்திரீக்கு நாட்டியம் ஆடுறதும், கிண்ணறர்கள் தான் வந்து பாடுவா. இனிமையாக அவளுக்கு வந்து பாட்டிசைக்கிறதுக்கு ஒரு இது உண்டு, வாத்தியங்கள் வாசிக்கிற ஒரு இதுவும் உண்டு. அதில் புராணங்களில், சம்ஸ்கிருத புராணங்களில் பார்க்கும் பொழுது கிண்ணறர்கள் கிம்புருஷா ரெண்டு பேருமே வந்து அஸ்வமுகம் மனுஷ்ய உடம்பு, அல்லது மனுஷ்ய முகம் அஸ்வ உடம்பு, அதாவது இப்போ குதிரையினுடைய உடம்பு, இப்படி நம்ம போர்ட்ரே பண்ணுறோம் புராணங்களில், சம்ஸ்கிருத புராணங்களில். வேற தமிழில் தான் வந்து பறவை பாதி மனுஷியன் பாதியாக இருக்குது. உடம்பு வந்து பறவையாக இருக்குது, முகம் வந்து மனுஷியனாக இருக்குது. இதே தான் ஆக்சுவலி புத்திஸ்ட்லேயும் இந்த மாதிரி பறவை மனுஷியனுடைய ஒரு காம்பினேஷனாக தான் வந்து புத்திஸ்ட் லிட்ரேச்சர்லேயும் இருக்குது நமக்கு. அது ஏதோ ஒரு கனெக்ஷன் எப்படின்னு தெரியல. தமிழுக்கு ஒரு பறவை பாதியா இருக்கு. ஆமா, அதனாலதான் இங்க இது கூட அப்படித்தானே இல்லையோ. சர்வேஸ்வரர் சொல்லிட்டு ஒரு சுவாமி, அவர் வந்து எல்லாம் கலந்த ஒரு பரமேஸ்வரன் வந்து அப்படி ஒரு அவதாரம், ஒரு ரூபத்தை எடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு கதை உண்டு இல்ல. ஆமா ஆமா, அதுல வந்து ஒரு 6 கை காலு பறவை அனிமல்ஸ் எல்லாமே அதுல அன்இமேஜினபிளான ஒரு ரூபம். ஆமா, அந்த மாதிரி ஒரு ரூபம். ஆமா, அவருடைய கான்செப்ட் கூட வந்து பிரத்யங்கரா தேவி அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் கொஞ்சம் ரௌத்ரம் நிறைஞ்ச தெய்வங்கள் இல்லையா. ஆமா ஆமா, கொஞ்சம் சௌமியமான தெய்வங்கள் இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் காளி அப்படிங்கிற மாதிரி. துர்காங்கிறதே வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு தெய்வமா தான் சொல்லுவா. ஆனா துர்கை வந்து அம்பாள், அவ வந்து துர்கைய செவ்வாய்க்கிழமையில ராகு காட்டுல வழிபட்டா நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை எல்லார் மத்தியிலயும் இருக்கு இல்லையா. துர்கான்றதுக்கு என்ன அர்த்தம்னு ஒருத்தர் சொன்னார்னா, அவளை அடையணும்னா அவ்வளவு சுலபமாலாம் அடைஞ்சிட முடியாது. நீ ஒரு குழந்தையோட பாவத்துல போனா ஒரு தாயா இருந்து உன்னை நெருங்குவா. நீ வேற எந்த பாவத்துல போனாலும் அவ்வளவு சுலபமா அவளை அடையிறதுன்றது அவளை இது இல்ல, ஒரு கஷ்டமான காரியம் சொல்றதுக்காக அந்த துர்கான்னு சொன்னாங்க. துர்கம்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, துர்கம் ஏதோ கோட்டையோ
துர்கனா கோட்டை துக்கேன கம்யத்தே, அதாவது அது அடைவது கஷ்டம், ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் அடையிறது அப்படிங்கிறோம். துர்கை மெயின்லி நம்ம மனசில் நினச்சோம்னா அந்த சத்ருவை கொல்றவள்ங்கிற மாதிரி நம்ம காமக்ரோதங்கள் எல்லாம் அழிப்பவள்ங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஒரு இதுவாக எடுத்துக்கிறது. ரொம்ப ரௌத்ரமாக பார்க்கல துர்கையை, பயத்தை போக்குறவளா சொல்றோம். ஆனா சாதாரண துர்கை காளி இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு சௌமியமான தேவ இதுல அப்படின்னு சொல்லுவா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவா. அது எல்லாமே அம்பாளுடைய அம்சம், அம்பாளுடைய ஒரு பல ரூபங்கள்ல ஒண்ணு அப்படின்னு தான் சொல்றா இல்லையா? ஆமாமா ஆமா. அப்படியே பார்த்தா இதுல கூட லலிதா சகஸ்ரநாமத்திலயுமே அந்த ராஜராஜேஸ்வரி அவளை பார்க்கும்போது அவளுக்கு பல தேவதைகளா இருந்து அவளுக்கு வந்து சேவை பண்றான்னு சொல்லி சொல்றா. எத்தனை பேர் அந்த தேவதைகளை கொண்டாடுறவா, பூஜை பண்றவா, அதனால நன்மை அடையிறவா எல்லாம் கூட நம்ம பாக்குறோம்ல. நவயோகினிகள் இருக்கா அப்படிங்கிறா. அப்புறம் வந்து நிறைய 64 இவாள்லாம் இருக்காங்கிறா. எத்தனையோ தேவர்கள், ஒரு ஒரு கோணத்துக்கும் ஒரு ஒரு தேவத்தை இருக்கா அப்படிங்கிறா. இது நமக்கு அது புரியல. அது வந்து சாஸ்திரத்துல அது ஒரு தனி இதுவா இருக்காது. ஆனா ஆக மொத்தம் எல்லாத்தையும் பார்க்கிற போது ரொம்ப சுலபமான வழி என்னன்னா, எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கண்ணுக்கு தெரியாத இருக்கு, அது நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. நம்ம என்றென்றும் அதை நினைத்து வழிபட்டா நம்முடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும். அதுதான் சுலபமான பக்தின்னு எனக்கு தோன்றது இல்லையா? நம்ம வந்து உபாசனைன்னு ஆரம்பிச்சோம்னா அதுக்கு தீட்சை வேணும், அதுக்கு குரு வேணும், அதுக்கு வழிமுறைகள் வேணும், அதுக்கு இடம் தேடணும். கிருஷ்ணன் சொல்ற மாதிரி நல்ல ஒரு ஆசனம் வேணும், நல்ல இடம் ஒண்ணு வேணும், அப்புறம் வந்து எப்படி உட்கார்ந்துக்கணும், அதுக்கு என்ன நியமங்கள், அப்புறம் மூக்கு நுனிய பாரு அப்படிங்கிறார், கண்ணை அரை கண்ணா தந்து வச்சுக்கோங்கிறார், மனசை எங்க அலபாய விடாத உன்னையே நினைச்சுன்றார், ரொம்ப உயரமாவும் உட்காராத, ரொம்ப தாழ்ந்தும் உட்கார. இந்த கட்டம்லாம் இதுக்கு எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சிட்டு மனசு, சிந்தனை, எண்ணம், செயல்கள் எல்லாத்தையும் அவன் பரமா நம்ம வச்சுட்டோம்னா மற்றதெல்லாம் கஷ்டமே பட வேண்டாமே, சுலபம். இந்த பக்தியில ஞானத்தை அடைஞ்சு ஞானத்தினால முக்தி அடையிறது அப்படின்றது ரொம்ப சுலபமான வழியா படுறது இல்லையா? இந்த செல்வந்தன் என்ன பண்றான் அப்படின்னாக்க நிறைய அர்ச்சனை முதலான பூஜை புனஸ்காரங்கள், ஒருத்தர் ஒரு ஒரு விதமா ஒரு ஒரு குல வழிபாடுகள், அவருடைய மூதாதையர்கள் எப்படி வழிபட்டு வந்தாலும் அந்த முறையில சில பேர் சிவ வழிபாடு பண்ணுவா, சில பேர் விஷ்ணு பெருமாளை வழிபாடு பண்ணுவா. அதுல இவர் வந்து காலங்காத்தால் எழுந்து குளிச்சுட்டு நீராடி தூய ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு சிவ பூஜையில கொண்டு மூதாதையர்கள் வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை சின்னதா கழுத்துல வச்சிருப்பா. இங்க ஒரு பர்டிகுலர் செக்ட் ஆஃப் பீப்புள் கூட கர்நாடகால லிங்காயத்தன்னு சொல்லுவா. அவ வந்து கழுத்துல எப்பவுமே லிங்கத்தை கட்டி இதுல வச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவா. தினம் அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி கழட்டி வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணி மறுநாள் காத்தால குளிச்சுட்டு மறுபடியும் பூஜை பண்ணி சிவ பூஜை பண்ணி தான் எடுத்து கழுத்துல மாட்டிப்பா. இன்ஃபேக்ட் வந்து லேடிஸ் கூட போட்டுப்பா அப்படின்னு சொல்லுவா. நான் பார்த்தது கிடையாது, சொல்லுவா. அது மாதிரி இவரும் அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்றாரு. எங்க போனாலும் ஒரு கையில எடுத்துன்னு போறார், ஒரு டப்பா மாதிரி. வாரியார் சுவாமிகள் இருந்து அவர் எங்க போனாலும் ஒரு கூடை ஒண்ணு வச்சுருப்பார் கையில. அந்த கூடையில என்ன இருக்கும் அப்படின்னாக்க அந்த விபூதி டப்பா இருக்கும், அவர் வச்சிருக்க சிவன் ரூபம் இருக்கும், முருகனுடைய உருவங்கள்லாம் இருக்கும், பூஜைக்கு வேண்டிய முக்கியமான சாமான்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் கையில எடுத்துன்னு போவார். ஒரு தடவை ஏதோ ஒரு ஊருக்கு போறதுக்கு பிளைட்ல போச்சு, இதெல்லாம் செக் பண்ணணும்னா சரி வச்சுக்கோன்னு செக் பண்ண அது சொல்லுவா. அது எப்படின்னு உண்மையான்னு தெரியாது. அப்ப அந்த ஸ்கேனர்ல போட்டு அந்த பக்கம் பார்த்தா வந்து பிளாங்கா வந்தது அந்த கூடை. அந்தந்த பக்கம் போனா அவர் கூட எடுத்துன்னு போயிட்டா அதுக்குள்ள எல்லா சாமானும் தான். அதாவது அவருடைய சக்தி, அந்த வலிமை, அந்த தபசு அப்படி இருந்ததுனால்தான் அவர் அந்த கூடைக்குள்ள என்ன வச்சிருக்காருன்னா அவனோட கேமரால விழவே இல்லையா. அது ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவா. அது மகாபெரிவார் கூட யாரோ தரோட பர்மிஷனே வாங்காத பல கோணங்கள்ல எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்தாலாம். அப்புறம் கடைசியில அவர் கூப்பிட்டாராம், அம்பி எல்லா போட்டோவும் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாராம். எடுத்துட்டியானா பிரிண்ட் போட்டு கொண்டு வானாராம். அவன் பிரிண்ட் போட்டா எல்லாம் பிளாக்கா வந்துதான், ஒரு போட்டோ கூட அவர் இருக்குது வரலையாம். அதெல்லாம் வந்து ஒரு தெய்வ சக்தி. அது இவன் வந்து எப்போதுமே இறைவன் கிட்ட ரொம்ப உண்மையான அன்பு உடையவனாக இருந்தான். இந்த தனஞ்சயன்கக்கூடிய செல்வந்தன் குலவும் அப்பெரும் பதியினல் அந்த ஒரு மணவூர்னு சொல்லக்கூடிய அந்த பெருமை மிக்க அந்த பதியில அந்த ஊர்ல இளங்கோக்களில் ஒருவன், அதாவது செல்வந்தர்களில் ஒருவன், வைசியர்கள் தான் செல்வந்தர்களா இருந்தான். அதுல ஒருத்தன், அவன் பேர் தனஞ்சயன்.
அவன் நிலவு மாநிதி போல அர்ச்சனை. நிலவு மாநிதி போல அர்ச்சனை அப்படின்ற போது பெரிய பொருளை ஈட்டுவது போல, மாநிதி போல அந்த அது வந்து எப்படி செல்வத்தை அடைவதற்கு முயற்சிகள்லாம் செய்வாளோ அதே மாதிரியா இவனும் அர்ச்சனை முதல் சோடசோபச்சாரங்கள், அர்ச்சனை அபிஷேகம் எல்லாத்தையும் நியதி பலவுமாம் அர்ச்சனை முதல் எல்லா கடமைகளையும் ஒழுங்காக செய்து சிவ தர்மமும் தேடுவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், புண்ணியத்தை பகவானுக்கு பூஜை பண்றதுனால புண்ணியம் கிடைக்கிறது, அந்த புண்ணியத்தையும் சேர்ப்பான், வியாபாரம் பண்ணி செல்வத்தையும் சேர்த்தான், சிவ பூஜையின் மூலம் புண்ணியத்தையும் சேர்த்தான். அவனுக்கு பரன் இடத்தில், பரன்னா இந்த பரமேஸ்வரன் இடத்துல சிவபெருமான இடத்துல தலைமை சாய்ந்த மெய் அன்பின, தலைமை சார்ந்த அப்படின்னு சொன்னா ரொம்ப மேன்மையான, அதுதான் முதல் தலைமைன்னு தலையாய முதன்மையாக இருக்கக்கூடிய, மற்ற எல்லாம் அப்புறம்தான். அவனுக்கு சிவன், சிவபெருமானுடைய பூஜை, சிவபெருமானுக்கு தொண்டு, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா அவனுக்கு பிரதானமாக உடையது. அப்படிப்பட்ட பக்தியை உடையவன், அன்பை உடையவன், மெய் அன்பினான், உண்மையான அன்பை செலுத்தக்கூடியவன். அவன் யாருன்னா தனஞ்சயன் என்று பெயர் பெற்ற அந்த செல்வந்தன். இளம் கோக்கள் அப்படின்னா வணிகர் குலத்துல இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். நியத்தின்னா நியமங்கள், இதுதான் நியத்தியோ அப்படின்னா இதுதான் வழிமுறையோ, இதுதான் நீங்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளோ அப்படின்னா நியமங்கள். நம்ம ஒத்தத்திற்கு ஒரு குல தர்மப்படி சில நியமங்கள் இருக்கு இல்லையா. வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லும்போது காத்தால் குளிச்சுட்டு ஊர்துவ புன்றம் இட்டு நல்ல தூய்மையான ஆடை அணிஞ்சுட்டு நாராயண நாமத்தை சொல்லிட்டு அப்படித்தானே துளசி தீர்த்தத்தை வந்து இது பண்ணிட்டு அவளுக்கு ஒரு வழிமுறை. சிவ பூஜை பண்றான்னா விபூதியை நல்ல குறுக்காக இட்டுக்கொண்டு சிவபெருமான கொடுத்த பூஜையெல்லாம் பண்ணி அர்ச்சனை அபிஷேகாதிகள் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு நேதி, இது இப்படி இப்படி பண்ணணும் வழிமுறைகள். இதுல வேதத்துல சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, பெரியவாள்லாம் பண்ணி காமிச்சிருக்கா. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஆச்சாரியாலாம் எல்லாரும் வந்து சிங்கேரி சங்கராச்சாரியார் சரி, பூரி சங்கராச்சாரியார், சகடபுரம் சங்கராச்சாரியார், காஞ்சி காமகோட்டி பீட்டம் சங்கராச்சாரியர், அவ எல்லாருமே அந்த பூஜை பண்ற விதியை நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பொறுமையா உட்காந்து அவ பூஜை பண்றது, அபிஷேகம் பண்ற அழகு, அதுவும் சிவராத்திரி என்னைக்கு அவ வந்து 6 கால பூஜையும் பண்ற அழக பார்க்கறதுக்கு இந்த ஜென்மா போறாதுன்னு சொல்ல அவ்வளவு அழகா இருக்கும் அவ பண்றது. அப்படி இவன் அந்த தனஞ்சயங்கிறவனும் அவனுடைய நீதிப்படி அவ குல வழக்கப்படி பூஜைகள்லாம் செய்து வந்தான். சிவ தர்மம் அப்படின்னா சிவனுக்கு சிவபரமாக செய்யக்கூடிய செயல் தர்மங்கள், அதனால ஏற்படக்கூடிய புண்ணியம். பரன் அப்படின்னா பரன் இறைவன் அப்படின்னு அர்த்தம். பரன் அவன் தான் பரன், எல்லாருக்கும் மேம்பட்டவன், இறைவனாக இருக்கக்கூடியவன். மெய்யன்பு, மெய்யன்புன்னா உண்மையான அன்பு, அதாவது வெளிப்படையா பட்டாடோபமா பண்ற அன்பு இல்ல, ஆத்மார்த்தமான அன்புக்கு மெய்யன்பு அப்படின்னு சொல்றான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு அடுத்த பாடல சொல்றார். அந்த செல்வம் நிறைஞ்ச அந்த மன ஊர்ல இருந்துட்டு அவன் மேற்கு திசையில இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் சென்று வந்தானோ. எதுக்கு போனான் அப்படின்னாக்க வாணிபம் செய்வதற்காக, வியாபாரம் செஞ்சு நிறைய செல்வங்களை எல்லாம் அடைந்து சம்பாதித்து கொண்டு வந்து திருப்பி தன்னுடைய ஊருக்கே வந்துடுவான், தன்னுடைய மன ஊருக்கே திரும்பி வந்துடுவான். அப்படி தினம் தினம் போயிட்டு போயிட்டு வரவன் இருக்கானே, அவன் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டாக்க வழி வழியாக தொடர்ந்து வரக்கூடிய நல்வினை தீவினை பயன்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்படி 7 பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு 7 பிறப்புனா 7 வகையான பிறப்பு அப்படின்றார். 7 வகையான பிறப்புன்னு சொல்லும் போது ஒண்ணு வந்து தண்ணிக்குள்ள இருக்கிறது, சிலது பூமியில வந்து நெளியறது, அதுக்கப்புறம் வந்து பறவையா வர்றது, அதுக்கப்புறம் விருட்சங்களா இருக்கிறது, அதுக்கப்புறம் மிருகங்களா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மனுஷர்களா இருக்கிறது, அதுக்கப்புறம் தேவர்களா இருக்கிறது. இது மாதிரி 7 வகையான பிறப்புகள் சொல்றது. இந்த 7 வகையான பிறப்புகள்ல உள்ளடங்கின பிறப்புகள் வந்து 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னு சொல்ல. வகையான ஜீவராசிகள் இது ஒன்னொன்னு எத்தனையோ கோடி. ஒரு எறும்புன்னு எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு வீட்டுல மாத்திரம் போகக்கூடிய எறும்பு எண்ணினாலே அது வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் இருக்கும் போல் இருக்கு. அப்படி எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய எறும்புகள்லாம் எண்ணினா அது எத்தனை கோடி ஜீவன்களோ நமக்கு தெரியல. அந்த எறும்பு இவ்வளோன்னு இருக்கு கடுகளவு, அந்த எறும்புக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, ஜீவாத்மா இருக்கு.
அதுக்கு கண்ணு தெரியறது, அதுக்கு கால் இருக்கு, அது நடந்து போறது, அதுக்கும் பசி எடுக்கிறது, அதுக்கும் ஆகாரம் தேடி சாப்பிடணும்னு இருக்கு, அதுக்கும் பயம் இருக்கு. அப்படி தட்டுனா போய் அது எங்கேயோ ஒளிஞ்சிக்கிறது. இது என்ன நம்ம நினைக்கிறதெல்லாம் அதுக்கு புரியுற அளவுக்கு அதுக்கு ஒரு மனசு இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ஈஸ்வர படைப்பு இல்லையா? அப்படி இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, அந்த 7 பிறப்பு 7 வகையான பிறப்புகள்ல ஏற்படக்கூடிய அந்த தொல்லைகளிலிருந்து, அந்த பவ கடலிலிருந்து வெளியேறுவதற்கு அதுக்கு ஒரு கரை வேணும். கடல்னா ஒரு கரை வேணும் இல்லையா? அதனால கரைங்கிறது என்ன? பவக்கடல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கரை முக்தி தான். அந்த முக்தியை யார் செய்து கொடுப்பார்கள்? அடியார்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய, ஆசுதோஷியாக இருக்கக்கூடிய, ரொம்ப சுலபமான வழியிலே ஈர்க்கப்படக்கூடிய, பக்தியினாலே அடையப்படக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருக்கானே, இந்த சோமசுந்தர கடவுள், அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய கதம்ப வனத்து பக்கமா வந்தான். ஒரு நாள் ராத்திரி வியாபாரம்லாம் முடிச்சுட்டு அந்த கதம்ப வனத்து பக்கமா வந்தான். அந்த கதம்ப வனம்ன்றது அப்புறமா தான் அது மதுரையம்பதி ஆக போறது, நான்மாட கூடலாக ஆக போறது. அது கதம்ப வனமாக இருந்தபோது அந்த பக்கமாக வந்தாங்கிறத இந்த பாடல் சொல்றார். செல்வ மா நகரிலிருந்து மேத்திசை புலம் சென்று மல்லல் வாணிகம் செய்து தன் வளம் பதி மீழ்வான் தொல்லை ஏழ்பவ கரை தோற்றுவித்து அடியார் அல்லல் தீர்ப்பவன் கடம்ப மாவனம் புகும் அழகில் அப்படின்னு. செல்வ மாநகர் இவ இருக்கிற ஊரே ரொம்ப செல்வ செழிப்போட கூடிய நகரம். பாண்டிய ராஜா குலசேகர பாண்டியன் ஆளக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. அந்த குலசேகர பாண்டியனும் குலசேகர ஆழ்வாரும் ஒன்றானது நமக்கு தெரியல. ஏன்னா குலசேகர ஆழ்வார் முழுக்க முழுக்க பெருமாளுடைய பக்தராக இருந்திருக்கார். இந்த குலசேகர பாண்டியனானவன் சிவபக்தனாக இருந்திருக்கான். இவன் ஆளக்கூடிய செல்வத்தோடு சிறந்த செல்வ செழிப்போடு மிக்க இந்த பதியிலிருந்து மாநகரிலிருந்து, மாநகர்னா பெரிய நகரம், ஒரு ஸ்டேட் அளவுக்கு மாநகரம், நகரம் மாநகரம், அந்த மாநகரம் பெரிய நகரத்திலிருந்து மேற்திசை புலம் சென்று மேற்கு திசையை பார்த்து போனான். அப்படின்னு தெரியுது என்ன? பாண்டிய நாடு கிழக்கு பக்கத்துல இருந்தது, கிழக்கு கடலோரமாக இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப கூட மதுரையில இருந்து காரைக்குடி, அங்கிருந்து ராமநாதபுரம், உடனே சீக்கிரத்துல வங்கக்கடல் வந்துடும். மேற்கு பக்கம் போனா அது அரபிக்கடலுக்கு போறது எவ்வளவு தள்ளி போய் அந்த காட்ஸ் எல்லாம் தாண்டி அதெல்லாம் பெரிய கேரளாவெல்லாம் தாண்டி போறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆச்சு. இவன் கிழக்கு கடற்கரையில இருந்து, கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாநகரத்திலிருந்து அங்கிருந்து மேற்கு திசைக்கு போனான். எதுக்கு போனான்? சென்று மல்லல் வாணிகம் செய்து, பெரிய வாணிபம் செய்து, அளவிட முடியாத அளவுக்கு வியாபாரத்தை எல்லாம் செய்து தன் வளம் பதி மீழ்வான், தன்னுடைய வளமே மிக்க பதி மீழ்வான், தன்னுடைய இடத்திற்கே, தன்னுடைய ஊருக்கே, தன்னுடைய நகருக்கே மீண்டும் வருவான். அடுத்த ஊருக்கு, மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் சென்று வாணிபத்தை முடித்துக் கொண்டு அவன் திருப்பி மறுபடியும் தன்னுடைய வளமே மிக்க தன்னுடைய ஊருக்கே வருவான். பதி அப்படின்னு சொல்லும்போது புண்ணியமான நகரம் அப்படின்னு அது சொல்ற வழக்கம். அது பார்க்க செல்வ செழிப்பு மாத்திரம் இல்ல, பக்தியும் சிறந்து இருந்தது இந்த ஊர்ல, அவனுடைய ஊர்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல இருந்து அந்த குலசேகர பாண்டியன் பெரிய பக்தன் அப்படின்னு நமக்கு தெரியுது. மீழ்வான் அவன் எங்க மீண்டு என்ன பண்றான் அப்படின்னாக்க, தொல்லை 7 பவ கடற்கரை தோற்றுவித்து, தொல்லை மிகுந்த கஷ்டங்கள் நிறைந்த 7 பிறப்புகளால் ஏற்படக்கூடிய அந்த பவக்கடல், அதாவது பவசாகரம், பவசாகரத்துக்கு லலிதாசர் நாமத்துல கூட இது இருக்கு இல்லையா, பவாரண்ய குட்டாரிகா. பவாரண்ய குட்டாரிகா, அது குட்டாரிக்கா, அது கோடரி. பவக்கடை தாண்டி இருக்கிற சமர்த்தான வரும். சமுத்தரண பண்டிதாவா? சமுத்தரண பண்டிதா, அந்த கரையை கடக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடல கெட்டிக்காரி அப்படின்னு சொல்றாரு. அது திருப்பி வரும், அப்புறம் ஞாபகத்துக்கு வரும், அதை பார்க்கலாம். அதை அப்படி இவர் அந்த பவக்கடல் இருக்க, அதுக்குன்னு ஒரு கரை முக்தி. அந்த முக்திங்கிறத தோற்றுவிக்கக்கூடிய, தன்னுடைய அடியார்களுக்காக செய்விக்கக்கூடிய, பவக்கடலை தாண்டுவதற்கு உதவி செய்யக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருக்கானே, அவன் யாருன்னா அல்லல் தீர்ப்பவன். அடியார்களுடைய குறைகளை எல்லாம், தொலைகளை எல்லாம், கஷ்டங்களை எல்லாம்
தீமைகளை எல்லாம் தீர்ப்பவனாக இருக்கானே அவன் இருக்கக்கூடிய வீட்டிற்கக்கூடிய விளங்கக்கூடிய பிரகாசமாக ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த வனம் கதம்ப வனத்துக்குள்ள புகும் அளவில் வரும்போது, அந்த கதம்பவனத்துக்கு அருகாமையில் அவன் வரும்போது அப்படின்னு அதுக்கப்புறம் மேல அதுல ஒரு கமா போட்டிருக்காரு. மேல அடுத்த பாடல்ல இது தொடர்ந்து வரப்போகுது. முன்னாடி பாடல்லையும் தனஞ்சயன் என்பான் அப்படின்னு தனஞ்சயன் என்று பெயர் உடையவன் அது அப்படின்னு நம்ம என்ன பண்ணா அப்படின்னு அடுத்த பாடல் சொன்னார். இப்ப அவன் கதம்பவனத்துக்கிட்ட வரும்பொழுது, இந்த கதம்பவனத்துக்கிட்ட வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம சில நாவல்கள்லாம் வாரம் பார்க்கும்போது தொடரும் அப்படின்னு போட்டிருப்பான். இந்த சில சீரியல்லாம் கூட பார்த்தாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து தொடர்ச்சி அடுத்த வாரம் இதே நேரத்துக்கு அப்படின்னு போட்டுருவான். ஒரு வாரம் நீங்க பொறுத்திருந்தா என்ன ஆகும், ஐயோ என்ன ஆச்சு இவாளுக்கு, அது வெறும் கதை தான். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் பத்தி என்னைக்கும் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனா இந்த சீரியல்ல ஏதோ ஒரு பெரிய ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம், பெருத்த கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ இவன் இதை எப்படி சமாளிக்க போறான் அப்படின்னு அதுக்குள்ளேயே நம்ம உள்ள போயிடுறோம். அது மாதிரி இங்கேயும் இவன் கதம்ப வனத்துக்கிட்ட வரான். வந்தோடனே என்ன நடந்தது அப்படின்றது அடுத்த பாடல் சொல்றதுக்காக ஒரு தொடரும் போட்டார் அவர். இந்த பாடல்ல ஒரு தொடரும். புலம் அப்படின்னா இடம்னு அர்த்தம். புலம் சென்று, மேற்திசை புலம் சென்றுன்னா மேற்கு திசையில் உள்ள இடங்களுக்கெல்லாம் சென்று. மல்லல் அப்படின்றதுல மல்லல் வாணிகம் செய்துன்னா, மல்லல் அப்படின்னா ரொம்ப பெரிய அர்த்தம், பெரிய அளவுல வியாபாரம். இவர் ரீட்டைல் டீலர் கிடையாது, ஒரு ஹோல்சேல் டீலர். ரொம்ப பெரிய அளவுல வியாபாரம் பண்றவர் அவர். பவம் அப்படின்னா பிறப்பு, பவக்கடல் அதனா பிறவி என்னும் பெருங்கடல். பெருங்கடல் நீத்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு வள்ளுவர். பிறவி என்னும் பெருங்கடலை நீத்துவார் யாரு? கடவுள் வழிபாடு பண்றவர். நீந்தார் யார்? தாண்ட மாட்டார். இறைவனடி சேராதார், இறைவனடி சேராதார் நீந்தி அந்த பவக்கடலை தாண்ட மாட்டார்கள். வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப எளிய தமிழ்ல முதல் 10 பாடல்குள்ள ஒன்னா சொல்ல, மலர்மிசை எய்கினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார்னர். அவருடைய பாதங்களை அடைந்தவர்கள் இந்த பூமியில ரொம்ப காலத்துக்கு சந்தோஷமா செல்வ செழிப்போடு வாழ்வார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னா, வேணும் வேணாங்கிறது பாரபட்சமே இல்லாத அந்த ஈஸ்வரனுடைய பாதங்களை அடைவாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை, என்னைக்குமே கட்டமே இல்லை, தொல்லையே இல்லை. அதுதான் இந்த பாடல சொல்றார். அடியார் அல்லல் தீர்ப்பவன், தன்னுடைய அடியாருடைய தொல்லையெல்லாம் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். தீர்ப்பவன் துக்கத்தை எல்லாம் துன்பத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியவனான சோமசுந்தர கடவுள். அடுத்த பாடல் நம்ம போறோம். இரவி கண் மறைந்து 7 பரி இரதமும் தானும் உறவு நீர் அக்கருங்கடலில் வீழ்ந்து ஒளித்தனாக இரவு நீள் மயங்கி இருள் வயிற்று அமியனாய் மெலியும் அளவு நீற்றடை அண்ணலுக்கு அன்பினோன் அங்கண். இதுல நமக்கு புரியுற மாதிரி ஒரு வார்த்தை கூட இல்லை. இத அப்படி ஒரு இத்தனை நாள் புரியுற மாதிரி இருக்க, ரொம்ப சுலபமா எளிமையா பண்ணிட்டே வராரு. இனிமே இருக்கிறதெல்லாம் நம்மளே படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு அந்த மகாபாரதத்துல ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு முட்டுன்னு, அது மாதிரி ஒரு பாடலை வச்சிருவாரு. அது வியாசர் அப்படிதான் ஒரு ஸ்லோகம் வச்சிருவாராம். நான் சொல்ற ஒரு ஸ்லோகத்தையும் புரிஞ்சுன்னு நீ எழுதணும்னு. விநாயகர் போட்ட கண்டிஷன்ல என்னுடைய வேகத்துக்கு நீ சொல்லணும்னு. சரின்னு ஒத்துட்டார். நான் உன்னுடைய வேகத்துக்கு சொல்றேன்ப்பா, ஆனா நான் சொல்ற ஒரு ஸ்லோகத்தையும் அர்த்தத்தை ஒழுங்கா புரிஞ்சு நீ எழுதணும்னார். அதனால 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப கஷ்டமா போட்டு விடுவார், அர்த்தமே புரியாத மாதிரி. இது விநாயகர் தலையை சொஞ்சன்றதுக்குள்ள அவர் அடுத்த 1000 ஸ்லோகம் தயார் பண்ணிடுவாராம் மனசுல. அந்த காலத்துல என்ன சக்தி அவாடுக்கல 1000 10,000 20,000 ஸ்லோகத்தை அப்படியே அவ எழுதினத மனசுல அப்படி வச்சுட்டு இருந்திருக்காளே, நமக்கா அப்படி கொடுத்துருக்காளே. அப்ப என்ன பிரிண்டிங் பிரஸ் இருந்ததா, புஸ்தகம் இருந்ததா, என்னது ஒண்ணுமே இல்லையே. இப்ப இந்த பாடல்ல என்ன அர்த்தம் சொல்றாருன்னு பார்த்துட்டு அப்புறம் பதமா அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். சூரியன் கண்ணுக்கு தோன்றாமல் அப்படின்னு அர்த்தம்னா காணாமல் கண்டு
காணாமல் கோணாமல் கண்டு. சூரியனுடைய 3 இது என காணாமல் காத்தால சூரியன் எழுவதற்கு முன்னாடி பிராத்த காலம் பிரம்ம முகூர்த்தம், அதுக்கப்புறம் கோணாமல் தலைக்கு நேரம் வரக்கூடிய மத்தியானம், அதுக்கப்புறம் சாயங்காலம் காணாமல் கோணாமல் அப்படின்னு. அது வந்து கடைசியில மறைஞ்சு போயிடார். மறையும் போது சந்தியா காலம் வருது, காத்தால எழும்போது சந்தியா காலம். அவன் என்ன பண்றான்னா 7 குதிரைகள் கூடிய ஒரு சக்கரம் உள்ள தேர்ல சூரியன் வரார், அருணன் அதை ஓட்டின்னு வரார். 7 கலர் அப்படின்றது 7 குதிரைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜயான்னு சொல்றோம் இல்லையா. சூரியனோட ஒளி வெண்மையாக இருக்கு, அதே இந்த பரம்பின் மூலமா நம்ம வெளியில கொண்டு வர போது 7 கலரா தெரியுதுன்னு சொல்றோம் இல்லையா. இங்க சூரியன் வந்து கண்ணுக்கு தோன்றாமல் மறைகின்றான். எப்படின்னா 7 குதிரைகள் பூட்ட பெற்ற தேர்ல அதுல உட்கார்ந்து என்ன பண்றான்னா நிறைய தண்ணி இருக்கக்கூடிய அந்த கருமை நிறமுடைய அந்த கடலுக்குள்ள அவன் அமிழ்ந்து விடுகிறான். அதுக்குள்ள அமிழ்ந்து மறைந்து விடுகிறான். நம்ம வந்து என்ன சொல்றோம்னா தினப்படி காத்தால கிழக்கு திசையில உதிக்கிறான், அப்புறம் வந்து சாயங்காலம் மேற்கு திசையில கடலுக்குள்ள மறைந்து விடுகிறான் அப்படின்னு நம்ம சாஸ்திர பிரகாரம் நம்ம சொல்றோம். ஆனா வந்து சயின்டிபிக்கா என்ன சொல்றா, சூரியன் எழறதும் இல்லை மறையறதும் இல்லை மூவ் பண்றதும் இல்லை. ஆனா அந்த அவனை சுத்தி தான் வந்து எல்லா கோள்களும், இந்த பூமி உட்பட எல்லா கோள்களும் தனக்குத்தானும் சுற்றி கொண்டு பூமி சூரியனையும் சுற்றி வருகின்றன. அதனாலதான் இரவு பகல்லாம் ஏற்படுது, அதனாலதான் வருஷம் ரித்துக்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்லாம் சொல்றா இல்லையா. இங்க வந்து இந்த பாடல்ல பரஞ்சோதி முனிவரும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கூடிய சாஸ்திரங்கள்லயும் புராணங்கள்லயும் இத்திகாசங்கள்லயும் என்ன பெரியவாளா சொல்லியிருக்காளோ அதுல இருந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாதவர் அதையே தழுவி இதுல சொல்றாரு. ஆராய்ச்சியமைக்குமே அப்படியே ஒத்து இதுல ஒரு பாடலையும் எடுத்துட்டு அந்த ஐடியாஸே கொடுக்கிறாருங்க. நிறைய கருத்த நிறமுடைய கருத்தா நீல ரெண்டும் தான், கரு நீளம். அதுக்கு வந்து நீல ஆன கிருஷ்ணா ரெண்டும் ஒரே இதுதான் சொல்றா இல்லையா. இங்க அந்த தண்ணீரை உடைய அந்த கரிய கடல்ல விழுந்து மறையும் பொழுது அப்ப என்ன ஆகுது, இரவு வருது. இரவு வருது அப்படிங்கிற போது இரவுக்கு காரணமாக எல்லாரும் மயங்கி தூக்கத்துல ஆழ்ந்து போயிடுறாங்க. அப்படி எல்லாரையும் மயக்கி தூங்குவதற்கு காரணமாக உள்ள இருட்டை அது செய்ய, அந்த இருட்டை செய்யும் போது அந்த இருள் வந்த போது வானம் கருத்து இருள் சூழ்ந்து சூரியன் மறைந்த பிறகு பாம்பையும் கங்கையும் தலையிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு அன்பு உடையவனான அந்த வணிகனானவன் என்ன பண்ணா அப்படின்ற சொல்ல போறார். அந்த வணிகன் என்ன பண்ணா, யாருக்காக பண்ணா, சோமசுந்தர் கடவுளுக்காக பண்ணா. அது சோமசுந்தர் கடவுள் எப்படி இருக்கார், அவர் தலையில பாம்பையும் கங்கையையும் தலையில ஜடாமுடியில தரித்து கொண்டிருக்கிறார். அப்படி தன்னுடைய ஜடாமுடியிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பாம்பையும் சந்திரனையும் கங்கையையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபரமாக விளங்கக்கூடிய சிவபக்தனான அந்த வணிகன் அந்த இடத்துல அந்த கதம்பவனத்துல என்ன பண்ணா அப்படிங்கிறது அடுத்த பாடலை சொல்வார். இந்த பாடலுக்குள்ள கருத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். கதம்ப மாநகரிலிருந்து மேல் திசை புலம் சென்று மல்லல் வாணிகம் செய்து தம் வம்பதி மீழ்வான் தொல்லை ஆழ்பவ கடற்கரை தோற்றுவிட்டு அடியார் அல்லல் தீர்ப்பவன் கடம்ப மா வனம் புகும் அளவில். புரியுது. செல்வ மாநகரில் இருந்து மேல் திசை புலம் சென்று மல்லல் வாணிகம் செய்து தன் வளம் பதி மீழ்வான் தொல்லை ஆழ் பவ கடற்கரை தோற்றுவித்து அடியார் அல்லல் தீர்ப்பவன் கதம்ப மாவனம் புகும் அளவில். இந்த ஒரு கருத்தை ஓரளவுக்கு மேலோட்டமா பார்த்துட்டோம்னா பதம் பிரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சுலபமாக போயிடுறது. செல்வம் மாநகர் இருந்து, செல்வம் நிறைந்த செல்வம் கொழிக்கக்கூடிய மாநகர் இருந்து, அந்த பெரிய நகரத்தில் இருந்து தன்னுடைய நகரமான மணவூரில் இருந்து மேல் திசை மேற்கு திசையிலே விளங்கக்கூடிய புலம் சென்று அந்த இடத்துக்கெல்லாம் சென்று மேல் திசையிலே மேற்கு
பாகத்தில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய மேற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று மல்லல் பெருத்த செல்வம் மிகுந்த வாணிபம் செய்து வியாபாரத்தை எல்லாம் சென்று அங்க போய் செய்து காத்தால போய் இங்க இந்த அந்த ஊர்ல அரியதையான இதெல்லாம் கொண்டு போய் அந்த ஊர்ல வித்துட்டு பணமாகவோ பொருளாகவோ மணிகளாகவோ எடுத்துக்கொண்டு இல்ல தன்னுடைய ஊருக்கு என்னென்ன தேவையோ தன் ஊர்ல எது கிடைக்காதோ அது அந்த இடத்துல கிடைச்சதுன்னா அதையும் எடுத்துக்கொண்டு இதான இங்க இருக்கிற பொருள் அங்க கொடுத்து அங்க இருக்கிற பொருளை இங்க எடுத்துன்னு வர்றதுதானே ஒரு அந்த காலத்துல வியாபாரத்துல முக்கியமா அந்த பண்டமாற்று முறை இருந்தது இல்லையா? அப்படி வியாபாரத்தை செய்து வாணிபம் புரிந்து என்ன பண்றான், இரவு நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணும். அங்கிருந்து கிளம்பி தன் வளம் பதி மீழ்வான், தன்னுடைய வளம் பதி வளமை மிக்க பதி மீழ்வான், தன்னுடைய புனிதமான நகரத்துக்கு மீண்டும் வருகின்றவன், திரும்பி வருகிறவன். அன்றைய வியாபாரத்தை முடித்துக்கொண்டு எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ ஊருக்கு வந்துவிடணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவனானவன். என்ன பண்ற எப்படி வந்திருப்பான்? ஒரு மாட்டு வண்டி வச்சிருந்தா அந்த காலத்துல வந்திருப்பான். இல்ல ரொம்ப பணக்காரன் சொல்லலாம் ஒரு குதிரை மேல ஏறி கூட அவன் வரலாம். நிறைய பொருள்கள்லாம் வாங்கிட்டு வரணும்னா அவன் வண்டியை வச்சுட்டு போயிருந்தா தான் சரியா இருக்கும். குதிரையை பூட்டின வண்டியிலயும் போயிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல போயிட்டு வந்தான். அந்த வரக்கூடியவன் என்ன பண்ணான் அப்படின்னா தொல்லை அப்படின்னா தொன்று தொட்டு வரக்கூடிய, இங்க தொல்லைனாக்க பல காலமாக எல்லை இல்லாமல் வழி வழியாக வந்திருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிறார். தொல்லைன்னு இங்க கஷ்டம்னு எடுத்துக்கலாம். இங்க பின்னாடி வர இடத்துல கஷ்டம்ன்ற இதுலயும் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். இங்க தொல்லை அப்படின்னு சொல்லும் போது வழி வழியாக வரக்கூடிய, தொன்று தொட்டு வரக்கூடிய, அவிச்சின்னமாக இருக்கக்கூடிய அந்த எழு பிறப்பாகிய கடலின் கரையை தோன்ற செய்து என்ன பண்ண தொல்லை ஏழ்பவ கடற்கரை தோற்றுவித்து, ஏழு விதமான பிறப்புகளுக்கு கரை, அந்த ஒரு கடல் பவக்கடலாக இருக்கிறது. அந்த கடலுக்கு கரைன்னு ஒண்ணு வேணும். எந்த கடலுக்குமே ஒரு கரை ஒண்ணு உண்டு. இந்த பவக்கடலுக்கு ஒரு கரையை தோற்றுவிக்கிறார் அந்த கடவுள். அது என்ன கரை? அதான் முக்திங்கிற கரை. அந்த கரையை அடியார் அல்லல் தீர்ப்பவன், அடியார் தன்னுடைய பக்தர்களுடைய அல்லல் கட்டங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் தீர்ப்பவன், அடியாருடைய பிறவி துன்பத்தை போக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய இந்த சோமசுந்தர கடவுள் எழுந்திருக்கக்கூடிய மா கடம்ப வனம். மான பெரிய, அதாவது ஒரு ஊரே இன்னைக்கு மதுரை எம்பதி ஆயிருக்குன்னா அது முழுக்க அந்த காலத்துல கதம்ப வனமா இருந்ததுன்னா எப்படிப்பட்ட பெரிய வனமா இருக்கும் இல்லையா? அப்படி பெரிய கதம்ப வனமாக இருந்த அந்த இடத்துக்கு அது வழியா தான் வந்து ஆடும். அந்த வழியில அதுலதான் பாதை இருக்கலாம். அந்த காட்டு வழியா தான் ஒரு பல ஊர்களுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த காலத்துல காட்டு வழியா தான் செஞ்சிருக்கா. இந்த காட்டு வழியா போகும்போது பல தொல்லைகளை வாழ்க்கை இருந்திருக்கு. இப்ப சபரிமலைக்கு போறவாழ கூட 40 கிலோமீட்டரோ 40 மைலோ பெரிய பெருவழி பாதைன்னு சொல்றாரு. அது காடுகள் எல்லாம் கடந்துதான் போனோம். அதுதான் அவர் கருப்பான ட்ரெஸ்ஸ போட்டுப்பா. ஏன்னா மிருகங்கள் எல்லாம் கருப்பாதையா பார்த்தனா அதுவும் ஒரு மிருகம் நினைச்சுன்னு போயிடுமா. அதெல்லாம் அந்த காலத்தை காட்டை கடந்து போகணும்னு சொன்னா பல தொல்லைகள் உண்டு. ஆகாரங்கள் கிடைக்காது, நீர்நிலைகள் இருக்காது, மிருகங்களுடைய தொல்லைகள் இருக்கும், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள்லாம் இருப்பா. இத்தனை கஷ்டங்கள் உண்டு. இது அத்தனையும் தாண்டி அது வழியா வரான்னா இந்த கதம்ப வனத்துக்குள்ள யாரு காவல் தெய்வமாக வழங்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் வீற்றிருக்கக்கூடிய இடம் இந்த கடம்ப வனம். அந்த கடம்ப வனம் கடம்ப வனம், மான மிகப்பெரிய கடம்ப வனம், அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா காடுகளையும் விட பெரிய வனமாக இருக்கக்கூடிய அந்த ஈசன் விளங்கக்கூடிய அந்த கதம்ப வனம் இருக்க அங்கே புகும் அளவில் அந்த காட்டுக்குள்ள புகும்போது அது வழியாக செல்வதற்கு முனையும் போது இப்போ தன் ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு வியாபாரத்துக்கு போனா வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டான். சாயங்காலம் ஆயிடுத்து. அந்த சாயங்கால வேளையில திரும்பி தன்னோட ஊருக்கு வரான். அந்த ஊருக்கு வரும்போது ரொம்ப பெரிய காடாக இருக்கக்கூடிய அந்த கதம்ப வனத்துக்குள்ள நுழைந்து அந்த வனம் வழியாக வருகிறான் அப்படிங்கிறத நாம இங்க பாக்குறோம். இதுல சில கடும் சொற்கள் சிலதெல்லாம் இருக்கு. அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ புலம்னா இடம், மல்லல்னா இங்க பெரிய அப்படின்னு யூஸ் பண்றார். நம்ம அல்லல் பிரிச்சோம், அது அல்லல் பின்னாடி வருது. மல்லல் அப்படின்னா பெரிய. பவம்னா பிறப்பு,
கடற்கரைன்னு கரையாகிய முக்தி. முக்தி தான் இந்த பவக்கடலுக்கு கரை எதுனா முக்தி தான். அல்லல் தீர்ப்பவன துன்பத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய, அடியார்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த எம்பெருமானானவன், இந்த சோமசுந்தர கடவுளானவன் வீற்றிருக்கக்கூடிய இந்த கடம்ப வனத்துக்குள்ள அவன் நுழைந்தான். அடுத்த பாடல் அவர் என்ன சொல்ல போறார் அப்படின்னாக்க அதோடைய கருத்தை மாத்திரம் பார்க்கலாம். சூரியன் கண்ணுக்கு தோன்றாமல் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த கடலுக்குள்ள தானும் மிகுந்த தண்ணீருடைய கரிய கடலில் விழுந்து மறைந்தன. அப்போ இறைவனுடைய மயக்கத்திற்கு காரணமாக உள்ள அந்த இருட்டுல வருந்துகின்ற பாம்பையும் கங்கையையும் உடைய சடையனை உடைய இறைவனுக்கு அன்புடையவனாக அந்த வணிகனானவன், அந்த வணிகன் என்ன பண்ண போறான்றத இந்த பாடல நம்ம ஒரு பார்த்துட்டு அடுத்து நம்ம மேல போகலாம். இரவி சூரியன் கண் மறைந்து, கண்ணுக்கு தோன்றாமல் நம்முடைய கண்ணிலிருந்து மறைந்து 7 பரி இரதமும் தானும், 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தோடு கூடிய தானும் உறவு நீர் கருங்கடல் மிக்க கரிய நிறமான நீரை உடைய அந்த கருங்கடலுக்குள்ள விழுந்து ஒளிந்தனன் ஆக, அந்த கடலுக்குள்ள விழுந்து மறைந்து விட்டான். நம்ம கடலுக்குள்ள மறைஞ்சு விட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இரவு, இரவின சூரியன், இரவு அப்படின்னா இருள் வயப்பட்ட, இருளால் நிறைந்த தமியனாய் மெலியும், அவன் ஒருவனாக வருந்துகின்ற அரவு நீச்சடை அண்ணலுக்கு அன்பினோம். இவன் ஒத்தனா தான் வராங்க, தனியா தான் போயிருக்கான், வியாபாரம் பண்ணி எல்லாத்தையும் செல்வத்தெல்லாம் சேர்த்துன்னு வந்துட்டு இருக்கான். அவன் தனியாக வரும்போது தமியனாய் வெளியும் தனி ஒருவனாக வரும்போது அரவு நீர்ச்சடை அண்ணலுக்கு அன்பினோன், பாம்பை தலையிலே அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணலான பரமேஸ்வரனிடம் அன்பு கொண்டவனாக இருக்கக்கூடிய அவன் அந்த இடத்துக்கு வந்தான். அங்கன் அந்த இடத்துக்கு வரும்போது அங்க என்ன பண்ணாங்கிறத நம்ம மேல அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராம் ராம்.